ஸ்க்ரோல் பண்ணிறாதீங்க. இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதுக்கான ஆன்சர் நான் சொல்றேன். இந்த மாரி பண்றதுனால உங்களுடைய வேகஸ் நர்வ் நல்லா ஸ்டிமுலேட் ஆகுது. அந்த வேகஸ் நர்வ்னா என்ன? அது ஸ்டிமுலேட் ஆகுறதுனால எனக்கு என்ன யூஸ்? அப்படின்னு தானே கேட்குறீங்க. உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. இந்த வேகஸ் நர்வ் அப்படிங்கிறது நம்மளுடைய ஓவரால் பாடி ஃபங்ஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி இந்த வேகஸ் நர்வ்ங்கிற ஒரு மூளையிலேருந்து ஹார்ட்டுக்கும் நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம்க்கும் கான்ஸ்டண்ட்டாக சிக்னலை வந்து ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர் வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய மூடு, எமோஷனல் ரெகுலேஷன், நம்மளுடைய ப்ரீதிங் பேட்டர்ன், பிளட் ப்ரெஷரு அண்ட் நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் இது எல்லாமே கண்ட்ரோலில் இருக்கும். இப்போ நீங்கள் ஹோட்டல்லேருந்து ஃபுட் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா, இங்கே ஆர்டர் பண்ணோடனே அங்கேருந்து ப்ராசஸ் ஆகி வீட்டுக்கு வந்துடும் இல்லைங்களா? அந்த மாதிரி மூளையில் இருக்கக்கூடிய சிக்னல்ஸை ஹார்ட்டுக்கும் வயிற்றுக்கும் அவர் தான் வேகஸ் நர்வ் மூலியமாக சென்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வேகஸ் நர்வ் அப்படிங்கிறவர் நம்மளுடைய பிரெயின் ஸ்டெம்ன்ற ஒரு ஏரியாவிலேருந்து தான் உருவாகிறாரு. இவர் கிரேனியல் நர்வ்ஸில் ஒரு 10வது நர்வ். இவர் கரெக்டாக ஆக்டிவேட்டடாக இருந்தால் மட்டும்தான் நம்ம ஹாப்பியாக எப்போவுமே நம்மளுடைய மூடை வந்து சீராக வச்சுக்கிறதுக்கும் ஃபோக்கஸ்டாக இருக்கிறதுக்கும் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு கரெக்டாக டைஜஷன் ஆகுறதுக்கும் இவர் தான் ஹெல்ப் பண்ணுறாரு. இதெல்லாம் சொல்கிறீங்க ஓகே. நீங்கள் ஸ்பீச் தெரபிஸ்ட்டு, ஸ்பீச்சில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னா இவர் தாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா இவர் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இப்போ நம்ம கரெக்டான வாய்ஸ் வருது இல்லையா? நம்மளுடைய வாய்ஸ் டோனாக இருக்கட்டும், ப்ரீதிங் வந்து ரெகுலேட்டடாக இவர் தான் வைக்கிறாரு. ப்ரீதிங் கெப்பாசிட்டி கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் தான் கிளியரான ஸ்பீச் உருவாகும். கண்டிப்பாக ஸ்டட்டரிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் அது புரிய வரும். வாய்ஸ் வர மாதிரி இருக்கும், எங்கேயாவது அடைச்சிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சத்தம் வர மாதிரி இருக்கும், அப்படியே ஸ்டக் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி உள்ளவங்களுக்கும், வாய்ஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கும், நிறைய பேருக்கு மனசில் நினைப்பாங்க ஆனால் எக்ஸ்பிரஷன் வெளியே கொண்டு வர முடியாது. இந்த மாதிரி ஸ்பீச் எக்ஸ்பிரஷன் கிளாரிட்டியில் வேகஸ் நர்வ் கரெக்டாக ஆக்டிவேட் ஆனால் தான் அவங்களுக்கு இதெல்லாம் கோஆர்டினேட் பண்ண முடியும். ஸோ ஸ்பீச் பிரச்சனை உள்ளவங்களுக்கு, வாய்ஸ் பிரச்சனை உள்ளவங்களுக்கு, ஸ்டட்டரிங் பிரச்சனை உள்ளவங்களுக்கு வேகஸ் நர்வ் கரெக்டாக ஸ்டிமுலேட் ஆகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு இந்த ஆட்டிசம், ஏடிஹெச்டி மாதிரியான குழந்தைங்களுக்கும் இந்த வேகஸ் நர்வ் அவ்வளோ இம்பார்ட்டண்ட். பிகாஸ் இந்த வேகஸ் நர்வ் ஆக்டிவேஷன் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அவங்க ஒரு இடத்துல சோஷியலி அவங்களால பழகிறதா இருக்கட்டும், எமோஷ்னலி ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணி ஒரு இடத்துக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் பண்ணிக்கிறது, பிஹேவியரல் இஷ்யூஸ் இல்லாமல் மெயின்டைன் பண்ணுறது, அட்டென்ஷன் ஃபோக்கஸ்டாக இருக்கிறது. ஸோ இது எல்லாமே இதுக்கு காரணம் வேகஸ் நர்வ் தான். இது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் இது மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே நம்ம கரெக்ட் பண்ண முடியும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? சிம்பிள். நான் இதுக்கு முன்னாடி பண்ணேன் இல்லையா? இந்த மாதிரி எனி டைப் ஆஃப் ஹம்மிங், அது உங்களுக்கு எப்படி வருதோ அப்படி பண்ணலாம். இல்லை சாண்டிங் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சாண்டிங் பண்ணுறதுனாலையும் ஹம்மிங் பண்ணுறதுனாலையும் த்ரூ இந்த வோக்கல் வைப்ரேஷன்ஸ் மூலியமா நமக்கு லாரிஞ்சியல் மசில்ஸ் வந்து ஆக்டிவேஷன் மூலியமா இந்த வேகஸ் நர்வ்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரைட் சைட் ஆஃப் த பாடியில், லெஃப்ட் சைட் ஆஃப் த பாடியில் இந்த நெக் ரீஜியன்ஸ்ல இருந்து தான் பிரெயின் ஸ்டெம்ல இருந்து நமக்கு இங்கே இண்டஸ்டைனுக்கு கனெக்ட் ஆகுது. அப்போ இந்த மாதிரி நீங்கள் ஹம்மிங் கொடுக்கறது மூலிமா, சாண்டிங் இந்த சத்தங்கள் மூலியமா நீங்கள் இந்த வேகஸ் நர்வை நல்லா ஆக்டிவேட் பண்ண முடியும். இது நீங்கள் ஃபன்னியாகவும் பண்ணலாம், சீரியஸாகவும் பண்ணலாம். சீரியஸாக பண்ணால் சாண்டிங் பண்ணுங்க, ஃபன்னியாக பண்ணணும்னா ஹம்மிங் பண்ணுங்க. எனி டைப் ஆஃப் ஃபார்ம். பட் இதை நீங்கள் பண்ணும் பொழுது இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும் பொழுது இதெல்லாம் பண்ணீங்கன்னா பயங்கர ரிலீஃபாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக உங்கள் மூட் நல்லா லிஃப்ட் ஆகும். ஸோ இதுக்கு காரணம் இவர் தாங்க. ஸோ இவர் கரெக்டாக நீங்கள் ஆக்டிவேஷனில் வச்சுக்கிட்டீங்கன்னாவே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப்பை நீங்கள் லீட் பண்ண முடியும். ஐ திங்க் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஏன் ஹம் பண்ணேன்னு இப்போ புரியுதுங்களா? அந்த ஹம்மிங்கை நீங்கள் எனி டைப் ஆஃப் எக்ஸசைஸில் இன்க்ளூட் பண்ணலாம், உங்கள் குழந்தையுடைய ஆக்டிவிட்டியில் இன்க்ளூட் பண்ணலாம், உங்களுடைய ப்ரீதிங் எக்ஸசைஸில் கூட நீங்கள் ஹம்மிங் ஆட் பண்ணி நீங்கள் பண்ணும் பொழுது உங்களுக்கு அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். இன்னும் ஸ்பீச் கிளாரிட்டி, மைண்ட் கிளாரிட்டி எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக இம்ப்ரூவ் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ புரிஞ்சுதுங்களா நான் ஏன் ஹம் பண்ணேன்னு? அப்போ நீங்களும் ஹம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.